நீங்களும் நானும் மனமகிழ்ச்சி நாள், மகிமுள்ள நாள் எண்ணி தேவனை ஆலயத்துக்கு ஆராதிக்க வரும்போது மகிழ்ச்சி ஆக்குறார், உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு போறார். சப்போஸ் நமக்கு சூழ்நிலை நிமித்தமாக சபைக்கு வரவில்லை, ஆராதிக்க வரவில்லை, அப்ப என்ன நடக்குமா? மழை வராதுன்றார். மழை வராது போ. என்கிட்ட சிலர் பெர்மிஷன் கேட்பாங்க, ஐயா நான் இன்னைக்கு எங்க ஊர்ல கல்யாணத்துக்கு போறேன் ஐயா, அதனால சபைக்கு வரல ஐயா, உங்ககிட்ட சொல்லிட்டு போலாம் ஐயா அப்படின்னு சொல்றேன்னு. நான் உங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கலாமா? என்கிட்ட பெர்மிஷன் கேட்கிறாங்க. சபை கூடி வருதலும் விடாதேன்னு வசனம் இருக்கு, என்கிட்ட பெர்மிஷன் கேட்கிறாங்க. என்ன கேட்குறாங்க? நான் கல்யாண வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன், நான் இன்னைக்கு வரமாட்டேன்றேன். நான் சரின்னு சொன்னேன், என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த வசனத்துக்கு மாறா அந்த ஜனத்தை நடத்துறேன்னு அர்த்தம். வசனத்துக்கு மாறா ஜனத்தை நடத்துறேன்னு அர்த்தம். சபை கூடி வருதல் நாளில் சபைக்கு வராம உன் விருப்பப்படி நீ செய்வாயானால் உன் வாழ்க்கையில பஞ்சம் வரும், உன் குடும்பத்துல பஞ்சம் வரும். பஞ்சம்னா நீ நினைக்கிற பணத்துக்கு சொல்ல வரல, சமாதானத்துக்கு பஞ்சம் வரும், சுகத்துக்கு பஞ்சம் வரும். யார் சொல்றது இது? சீஷைங்க, இயேசு கிறிஸ்துவோட பின்னால போற சீஷைகள் சர்ச்சில் கேட்குறாங்க உபதேசத்தை கேட்டா அந்த உபதேசம் அவங்கள பரிசுத்தப்படுத்தும். ஆனா பரிசுத்தம் ஆக்குதுன்னு அவங்க எண்ணல. இவங்க என்ன பண்றாங்க? இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள்? கேட்கறதுக்கு மனசு இல்லைங்க. கடினமான உபதேசத்தை கேட்க மனது இல்லை. எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை இரக்கமுள்ள தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, இந்த நாளிலும் நாங்கள் உம்முடைய வேதத்தை தியானிக்கும் போது ஆண்டவரே அதை விளங்கி கொள்ள உணர்வு தாங்க, வாழ்வதற்கு கிருபை தாங்க. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நீதிமான் என்கிற தலைப்பின் கீழே நாம் கடந்த 27 வாரங்களாக தியானித்து வருகிறோம். இன்றைக்கு 28வது வாரமாக தியானிக்க போகிறோம். நீதிமான் என்கிற தலைப்பின் கீழே உலகத்திலே எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்று போனார்கள். ஆகவே நீதிமான் ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அப்படி இருக்க நம்முடைய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனா இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பி அவரை பலியாக்கி நம்மை ரட்சிக்கும்படிக்கு அவரை அனுப்பினார். அந்த இயேசு கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டார், இரத்தம் சிந்தினார், மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். இப்போ ஒரு மனுஷன் எப்போ நீதிமானாய் மாற முடியும்? வேதம் சொல்லுது, ரோமர்கள் நிருபம் 5வது அதிகாரம் 9வது வசனம். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க. என்ன சொல்லுது பாருங்க, இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க என்று இருக்கிறது. அப்படியானால் எந்த மனிதன் ஆண்டவரே நான் ஒரு பாவி, என் பாவங்களெல்லாம் மன்னிங்க, உடைய இரத்தத்தினால் என்னை கழுவி சுத்தமாக்குங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கிறானோ, அப்படிப்பட்டவனுடைய பாவத்தை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவி நீதிமான்களாக்குகிறார். இந்த இரத்தத்தினால் மாத்திரமல்ல, எப்படி நீதிமானாகிறானாம்? தீத்துவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 6வது வசனம். தமது கிருபையினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு. போதும், தமது கிருபையினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அப்படியானா நம்முடைய ஞானத்தினாலோ நம்முடைய கிரியையினாலோ நாம் நீதிமான்கள் ஆக்கப்படவில்லை. தேவன் தமது கிருபையினாலே நீதிமான்களாக்கினார். எப்படி ஆக்கினார்? 5ஆம் வசனம் சொல்லுகிறது, நாம் செய்த நீதியின் கிரிகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜன்ம ஒழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். என்ன சொல்ல பாருங்க, நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சிக்கவில்லை. அப்படியானால்
நான் ஆண்டவருக்கு இதை செய்தேன், அதை செய்தேன், ஆலயத்துக்கு ஃபேன் வாங்கி போட்டேன், லைட் வாங்கி போட்டேன், அப்படி இப்படின்னு சொல்லி நல்ல கிரியைகள்லாம் நான் செஞ்சேன், ஏழைக்கு செஞ்சேன், கஷ்டப்பட்டவங்களுக்கு செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அந்த கிரியைகளினாலே தேவன் நம்மை ரட்சிக்கவில்லை. தேவன் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்ம முழுக்கினாலே, அப்படின்னா அத்தனை இரத்தத்தினால் கழுவி விட்டார். ஆகிலும் வேதம் சொல்லுது பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பண்ணணும், அதுதான் மறு முழுக்கு. அந்த முழுக்கினாலும் வேதம் சொல்லுது பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்கினாலும் நம்மை ரட்சித்தார். அடுத்த வசனம் சொல்லுது இவ்விதமாய் நாம் கிருபையினாலே நீதிமானாக்கப்பட்டோம், தமது கிருபையினாலே நீதிமான்களாக்கப்பட்டோம். அப்படியானால் யார் ஒருவர் மனம் திரும்பி பாவங்களை அறிக்கையிட்டு இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாய் பெறுறாங்களோ அவர்கள் நீதிமான்கள். அப்படிப்பட்ட நீதிமான்களை குறித்து தான் நாம் 27 வாரங்களாக தியானித்தோம். இந்த 28வது வாரமாக தியானிக்க போகிறோம். கடந்த வாரத்திலே நாம் நீதிமான்களை குறித்து தியானித்தது என்ன? எபிரேயர்களின் நிருபம் 12வது அதிகாரம் 21ஆம் வசனம் முதல் 24ஆம் வசனம் ஒவ்வொன்றாய் வாசிங்க. மோசேயும் நான் மிகவும் பயந்து நடுங்குகிறேன் என்று சொல்லத்தக்கதாக அந்த காட்சி அவ்வளவு பயங்கரமா இருந்தது. இப்ப சீனாய் மலையிலிருந்து வருகிற அந்த சத்தம் பயங்கர சத்தம். அப்போ அவங்க சொன்னாங்க ஆண்டவர் எங்கிட்ட பேச வேண்டாம், நீங்க பேசி ஆண்டவர்கிட்ட கேட்டு எங்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு நிலைமை. அப்படி இருந்தபோது நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும், சீயோன் மலையினிடத்திற்கு, அப்படியானால் 1,44,000 பேர் இருக்கிறார்களே அந்த மலையினிடத்திற்கும், ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமின் இடத்திற்கும், ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம் அப்படின்னா பரலோகத்திற்கும், 1000-10,000 தேவ தூதர்களிடத்திற்கும், 1000-10,000 தூதர்களிடத்திலும், பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையின் இடத்திற்கும். இப்ப எப்படி பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபை அப்படின்னா அர்த்தம் என்ன? சபைக்குள்ள ரட்சிக்கப்பட்டவங்களை தான் கொண்டு வர்றார். இப்ப இவங்க பேர் எங்க இருக்குது? பரலோகத்தில் இருக்கிறது. இவங்க பேர் பரலோகத்தில் இருக்கிறது. சர்வ சங்கமாகிய சபை, இந்த சபையில இருக்கிறவங்க பேர் பரலோகத்திற்கு. யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும், பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும். என்னவா வேதம் சொல்ல பாருங்க, யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும், பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும், புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும், ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தின் இடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். வந்து சேர்ந்தீர்கள். எங்கெங்கெல்லாம் சேர்ந்தோன்னு போட்டிருக்குது. அதுல ஒண்ணு என்ன? பூர்ணராக்கப்பட்ட நீதிமான்களின் ஆவிகளிடத்திலே. அப்போ பூரணமாக்கப்பட்ட நீதிமான்கள் ஆகி ஆவிகள் இருக்குது. அதோடு கூட நாமும் வந்து சேர்ந்தோமா. அவர்கள் பூரணமாக்கப்பட்டவர்கள். யார்? அந்த நீதிமான்கள். அவங்ககிட்ட நம்ம போயிருக்கிறோம். நம்மளும் என்ன ஆகணும்? பூர்ணராகணும். அவர்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்ட ஆவிகள், நாம் அவரிடத்தில் வந்து சேர்ந்துட்டோம். இப்போ அவரிடத்தில் வந்து சேர்ந்து நாம் எப்படி ஆகணும்? அவங்கள போல பூர்ணமாகணும், பூர்ணத்துவத்தை அடையணும். ஆனால் இன்றைக்கு ஆவிக்குரிய உலகத்தில் பூர்ணம் அடையணுங்கிற எண்ணம்லாம் ஜனங்களுக்கு கிடையாது. அப்படிலாம் கிடையாது. ஆனால் நீங்களும் நானும் பூர்ணம் அடையலைன்னு வச்சுங்க, அவங்ககிட்ட வந்து சேர்ந்ததே வேஸ்ட். வந்து சேர்ந்தது வேஸ்ட். எதுக்கு பூர்ணராக்கப்பட்ட ஆவிகளிடத்தில் வந்து சேர்ந்தோம்? நானும் நீங்களும் பூர்ணராக்கப்பட வேண்டும் என்பதற்காக. ஆகவே நீங்களும் நானும் எதில் பூர்ணம் அடைய வேண்டும்? எதில் பூர்ணமாக வேண்டும்? 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 1ஆம் வசனம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோடே பூரணப்படுத்த கடவோம். வெரி குட். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் இருக்குது. அப்படியானால் நீங்க அவிசுவாசி விட்டு விலகி
உங்களை சுத்தமாக காத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் எனக்கு பிள்ளைகளாக இருப்பீங்க, நான் உங்களுக்கு பிதாவாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி வாக்குத்தத்தம் கொடுக்குறார் முந்தின அதிகாரத்தில். அப்படி உண்டாயிருக்க பிரியவர்களே, மாம்சத்தில் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூர்ணமாக்கப்படும். அப்போ இந்த பரிசுத்தத்தில் நாம் பூர்ணராக வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூர்ணப்படுத்தணும். அப்படியா நம்ம வாழ்க்கையில பரிசுத்தம் ஆயிட்டோம். இயேசுவின் ரத்தத்தினால் பரிசுத்தம் இருக்கிறோம், பரிசுத்த ஆவினாலே பரிசுத்தம் ஆயிட்டோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுது? பூர்ண அடையணும். எப்படி பூர்ண அடைகிறது? நாம் பார்த்தோம், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களாய் மாறிவிட வேண்டும் என்று சொல்லி. அப்படின்னா நினைவில் சுத்தமாய் மாறி பரிசுத்தத்தில் பூர்ண அடையணும்னு சொல்லி பார்த்தோம். கடந்த வாரம் என்ன பார்த்தோம்? வாசிங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 17வது வசனம். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். இப்போ கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம், உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். அப்படியானால் இந்த வசனம் நம்மை பூர்ணப்படுத்தும். ஒன்று, இந்த வசனம் நம்ம பாவம் செய்யாதபடி காக்கும். ரெண்டாவது, வசனம் நாம் செய்ய வேண்டிய வகையை சொல்லித்தந்து நம்மை பரிசுத்தத்திலே பூர்ணப்படுத்தும். பாவம் செய்யாமல் இருக்கிறது பரிசுத்தம் மட்டும் இல்லை, வேதம் என்ன சொல்ல செய்கிறது தான் பரிசு. ரெண்டு இருக்கணும். 8 4 12. ஆனால் ஒருத்தன் 13 எழுதிட்டான், 13 அடிச்சுட்டு 12 எழுது அப்படின்னா, அவன் 13 எழுதிச்சு 12 எழுதுனா மார்க் முட்டை. 13 அடிக்கணும், 12 எழுதணும். அப்போது இந்த வசனம் இருக்குதே, இந்த வசனம் நம்முடைய பாவத்திலிருந்து நம்ம முற்றிலும் விடுதலையாக்கும். அடுத்து நம்ம பரிசுத்த ஆக்குறதுக்கு இந்த வசனம் நமக்கு சுத்தமாக்கி கொண்டே இருக்கும். எப்படி இந்த வசனத்துக்கு கீழ்ப்படுதுன்னா, நம்ம மனசார ஆண்டவர் சொல்லிட்டார், நான் கீழ்ப்படியணும். கட்டாயத்தில் இல்லை. ஆண்டவர் சொல்லும்போது சொன்னார், என் வசனத்துக்கு நடுங்கிறவனை நோக்கி பார்ப்பேன். ஆண்டவர் ஒரு வசனம் சொன்னார்னா சரி ஆண்டவரே நான் செய்கிறேன், இம்மிடியட்டாக கீழ்ப்படியணும். முறுமுறுக்கிறது, தர்க்கம் பண்ணுறது எல்லாம் கூடாதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஓகே, இப்படி முறுமுறுக்காமல் தர்க்கம் பண்ணாமல் ஆண்டவர் சொன்ன வசனத்தின்படியே வாழும்போது நாம் பூர்ணமாக்கப்படுவோம், பரிசுத்தத்தில் பூர்ணமாக்கப்படுவோம்னு சொல்லி. ஓகே, இன்னைக்கு நம்மை எப்படி பரிசுத்தத்திலே பூர்ணாக்குகிறார்? நம்ம பரிசுத்தம் ஆக்குறது எப்படி? நம்ம எப்படி பரிசுத்தம் ஆக்குறார்? 1, இருதயத்திலே பரிசுத்தம். 2, வசனத்தின்படியே வாழ்வதனால பரிசுத்தம். 3வது, எப்படி பரிசுத்தம் ஆக்குறாராம்? எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 20வது அதிகாரம் 12வது வசனம். நான் தங்களை பரிசுத்த பண்ணுகிற கர்த்தர் என்று அவர்கள் அறியும்படிக்கு எனக்கும் அவர்களுக்கும் அடையாளமாய் இருப்பதற்கான என் ஓய்வு நாட்களையும் அவர்களுக்கு கட்டளையிட்டேன். என்ன சொல்றாரு? நான் தங்களை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று அவர்கள் அறியும்படிக்கு. அப்படியானால் யார் அவர்கள்? அவர்கள் யார்? இதை அப்படியே வச்சுங்க. அப்போஸ்தலர் 2:47 எல்லாருக்கும் தெரிந்த வசனம். தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள், ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ரட்சிக்கப்படுகிறது என்றால் என்ன? விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். அப்படியானால் இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் எனக்காக வந்தார், அடிக்கப்பட்டார், இரத்தத்தினார், மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார், என் பாவங்களெல்லாம் அறிக்கையிட்டேன், இயேசு என் பாவங்களெல்லாம் மன்னித்தார் என்று விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். இயேசு தான் சொன்னார், விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். அப்படி ரட்சிக்கப்படுகிறவளை கர்த்தர் எங்க கொண்டு சேர்த்தாரு? சபையில் சேர்த்தார். சேர்த்தவர் கர்த்தர். எங்க சேர்த்தார்? சபையில. அப்போ சபையில இருக்கிறவங்க யாரு? ரட்சிக்கப்பட்டவங்க. ரட்சிக்கப்படுகிறவர்களின் கூட்டம் தான் சபை. அந்த சபை இந்த சபைன்னு எது வேணாலும் வச்சுக்கலாம், ஆனால் அதெல்லாம் சபையா இருக்காது. யார் ரட்சிக்கப்பட்டு கூடியிருக்கிறார்களோ அவங்க தான் சபை. ஓகே, சேர்ந்து இப்போ மறுபடியும் அந்த எசேக்கியேலுக்கு வாங்க. 20:12. நான் தங்களை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று அவர்கள் அறியும்படிக்கு
எனக்கும் அவர்களுக்கும் அடையாளமாய் இருப்பதற்கான என் ஓய்வு நாட்களையும் அவர்களுக்கு கட்டளையிட்டேன். ரட்சித்து சபையை சேர்த்துட்டாரு. இப்ப என்ன பண்றாரு? சபையில சேர்த்தவர் நம்மை பரிசுத்தம் பண்ணணும்னு நினைக்கிறார். நம்மை இன்னும் பரிசுத்தம் அடைய பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறார். அப்படி நினைக்கிறதுனால என்ன கட்டளையிட்டாராம்? ஓய்வு நாட்களை கட்டளையிட்டார். பழைய ஏற்பாட்டுப்படி 7வது நாள் தான் பிரதானமான ஓய்வு நாள். முதலாவது நாளும் ஓய்வு நாள் என்று 2 இருக்கிறது. பழைய ஏற்பாட்டுப்படி 2 ஓய்வு நாட்கள். ஒன்று 7வது நாள், இன்னொன்று முதலாம் நாள். 2 ஓய்வு நாள் தான். ஆனால் 7வது நாள் தான் விசேஷித்தமானது. அதில் யாதொரு வேலையும் செய்யக்கூடாது, ஒன்றும் செய்யக்கூடாது. அது ஏன் ஓய்வு நாளை கட்டளையிட்டாராம்? நான் அவங்கள பரிசுத்தம் ஆக்கணும். நான் அவங்கள பரிசுத்தம் ஆக்குறதுக்கு தான் ஓய்வு நாளை கட்டளையிட்டார். சரிங்க, இன்னைக்கு நமக்கு அப்போ ஓய்வு நாளை தந்திருக்கிறார். ஓய்வு நாள் என்னைக்கு? ஞாயிற்றுக்கிழமை நம்ம சொல்லக்கூடாது. என்னைக்கு வேணாலும் ஓய்வு நாள் ஆச்சுக்கலாம். அதாவது இயேசு நியாயப்பிரமாணம் இயேசுக்கு வரைக்கும் தான். அதுக்கப்புறம் நமக்கு ஆண்டவர் சுயாதீனம் கொடுத்துட்டார். ரட்சித்து சுயாதீனம் கொடுத்துட்டார். நமக்கு என்னைக்கு வேணாலும் என்ன பண்ணிக்கலாம்? ஓய்வு நாள் வச்சுக்கலாம். ஆனால் ஓய்வு நாள் ஏன் கொடுத்தாரு? நான் அவர்களை பரிசுத்தம் ஆக்குவதற்காக ஓய்வு நாளை தந்தேன். அப்போ ஓய்வு நாள் எதற்காக கொடுத்தாரு? ஓய்ந்திருக்கிறதுக்கு அல்ல, அவர் நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காக ஓய்வு நாளை கொடுத்திருக்கிறார். அப்போ நானும் நீங்களும் இந்த சபை கூடுதல் நாள் தான் ஓய்வு நாள் நமக்கு. அப்படி சபை கூடி வருதலுக்கு ஏன் சபை கூடி வரணும்? வேதம் சொல்லுகிறது, எபிரேயருக்கு நிருபம் 10வது அதிகாரம் 24, 25. மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என்ன சொல்லுது? இப்ப சபையில கொண்டு சேர்த்துட்டாரு. இப்ப ஓய்வு நாள் ஏன் வச்சாரு? நம்மை பரிசுத்த ஆக்குறதுக்காக தான் ஓய்வு நாளை கட்டளையிட்டார். அப்ப இந்த சபை கூடி வருதலை ஒருத்தர் விடக்கூடாது. சபை கூடி வரும்போது தேவன் நம்மை பரிசுத்தமாக்க வேண்டும் என்று எண்ணுகிறார். எப்படி? சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுறது போல சிலர் தான் விடுவான். வேதம் அறிஞ்ச விட மாட்டான். நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்ல கடவோம். என்ன புத்தி சொல்லணும்? சபை கூடி வருதலை விட்டுறாதீங்க அப்படின்னு புத்தி சொல்லக்கூடணும். ஏன் அப்படி சொல்லணுமா? நாளானது சமீபித்து வருகிற எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ. அப்படின்னா இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை சமீபம். அவரை சந்திப்பதற்கு பரிசுத்தம் வேணும். அப்படியானால் அந்த சந்திப்பதற்குரிய பரிசுத்தம் சபைக்குள்ள தான் கிடைக்கும். ஆகையினால நீங்க அவ்வளவாய் ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்லுங்கள். சபை கூடி வருதுல விட்டுறாதீங்க, விட்டுறாதீங்க, விட்டுறாதீங்கன்னு புத்தி சொல்லணுமா? புத்தி சொல்லணுமா? அப்போ நீங்களும் நானும் சபை கூடி வரணும். ஏன்? அவர் நம்மை பரிசுத்தம் பண்ற கர்த்தர். சங்கீதக்காரன் அழகா சொல்லுவான், 122ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். இப்போ அன்றைக்கு தேவனை தொழுது கொள்வதற்கு கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். எங்க போகணும்னு சொன்ன உடனே என்னுடைய ஆலயத்துக்கு. எதுக்கு போனோம்? 4வது வசனம். அங்கே இஸ்ரவேலுக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கர்த்தரின் நாமத்தை ஸ்தோத்தரிப்பதற்கு போகும். கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கர்த்தரின் நாமத்தை ஸ்தோத்தரிப்பது தொழுது கொள்வதற்கு போவார்கள். கவனிச்சிங்க. இப்போ அந்த சபை கூடி வருதலை விட்டுவிடக்கூடாது. நீங்களோ நானோ சபை கூடி வருவது எதற்கு? தேவனை தொழுது கொள்வதற்கு. தேவனை தொழுது கொள்வதற்கு. இப்போ நீங்களும் நானும் வாரம் முழுசும் எப்படியோ வாழ்ந்துட்டு சபைக்கு வர்றோம். சபைக்கு வர்றோம். இங்க சபையில தொழுது கொள்றோம். என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? வசனம் சொல்லுது, எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். நீதிமொழிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 25வது வசனம்.
மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். நம்ம இந்த வாரம் முழுசும் நடக்கிறோம், எனக்கு கரெக்டாக தோணுதுப்பா, அந்த மனசாட்சிப்படி நான் நடக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி நம்ம மனசாட்சிப்படி நம்ம நடந்துக்கிட்டு வர்றோம். ஆனால் அது முடிவு எங்கே கொண்டு வந்து விட்டுறோம்? நரகத்தில் கொண்டு விட்டுறோம். இப்போ நம்ம எங்கே வந்துடுறோம்? சபைக்கு வர்றோம். சபையில் என்ன கத்துறார்? நம்ம வழி வேற. ஆனால் அவர் நம்ம சபைக்கு வரும்போது நம்மை பரிசுத்தமாக்கும்படி விரும்புகிறார். அப்படி பரிசுத்தமாக்கும்படி விரும்புகிறவர் என்ன செய்வாராம்? வாசிங்க, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனம். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து, நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். ஏன் போகணுமா? அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். தமது வழிகளை நமக்கு போதிப்பார். நம்ம வாழ்ந்த வழி எது? நம்ம மனசாட்சி. எப்படி வேணாலும் வாரம் முழுசும் நம்ம எப்படி எப்படியோ மனசாட்சி இப்படி போயிட்டு இருக்கிறோம். ஆனால் தேவனை தொழுது கொள்கிற அந்த நாளிலே நாம் சபைக்கு வரும்போது யாருடைய வழியை போதிப்பார்? அவருடைய வழியை போதிப்பார். நம்ம அவருடைய வாதையில் நடப்போம்னு சொல்லி நம்ம அர்ப்பணிப்போம். இப்போ இந்த வசனத்தை எங்க கொடுக்கிறார்? சபையில கொடுக்கிறார். நம்ம வழி வேற, அவர் வழி வேற. ஏன்னா நம்ம வழியில் தான் வாரம் முழுசு நடந்துடுறோம். இப்போ தேவன் பரிசுத்தமாக்குற சபையில் கொண்டு வந்து பரிசுத்தமாக்குறாருன்னு சொல்லி சபைக்குள்ள வர்றோம். சபைக்குள்ள வந்தா அவர் தமது வழியை போதிப்பார். அந்த வழிதான் நம்மை பரிசுத்தப்படுத்தும். அவர் வழி எது? வாசிங்க, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55வது அதிகாரம் 8வது 9வது வசனங்கள். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. நம்ம நடக்கிற வழி எப்படி? வாரமெல்லாம் நம்ம நடக்கிற வழி நம்ம மனசாட்சி இப்படி கரெக்டாக போகுதுப்பான்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் இந்த வழி வேற கொண்டு விட்டுரும். ஆனால் இவருடைய வழி எப்படி இருக்குதான்? நம்ம நினைவு கீழே உள்ளது, ஆண்டவருடைய நினைவு வேற. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல. பூமியை பார்க்கிற வானங்கள் எப்படி உயர்ந்திருக்குதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கல என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கல நினைவுகளும் உயர்ந்தது. ஏன் தேவன் நமக்கு ஓய்வு நாளை கட்டளையிட்டார்? நாம் பரிசுத்தம் அடைவதற்கு. பரிசுத்தம் அடைவதற்கு எப்படி பரிசுத்தம் அடையணும்? அவருடைய வழிகளை நமக்கு கற்றுத் தருகிறார். நம்ம வழி நம்ம மனசாட்சி அது நரகத்தில் கொண்டு விட்டுரும். அதைத்தான் சொன்னார், பூமியை பார்க்கல வானம் எவ்வளவாய் உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் நினைவுகளை பார்க்கல என் நினைவுகளும், உங்கள் வழிகளை பார்க்கல என் வழிகளும் உயர்ந்ததுன்னு சொன்னார். அப்போ சபைக்கு வரும்போது, நம்ம சபை கூடி வருதல் வரும்போது, ஓய்வு நாள் என்று சொல்லக்கூடிய வாரத்தின் முதலாவது நாள் நம்ம இங்க வரும்போது தேவன் தம்முடைய வழிகளை போதிக்கிறவராயிருக்கிறார். தம்முடைய வழிகள் எதிலிருந்து வரும்? வேதத்திலிருந்து வரும். அதனால தான் அவங்க சொன்னாங்க, நாம் கர்த்தருடைய பருவத்துக்கும் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம், அங்கே அவர் தமது வழிகளை போதிப்பார். எதுக்கு? நம்ம பரிசுத்தம் அடைய வேண்டும் என்பதற்காக தம்முடைய வழியை போதிப்பார். அப்போ சபை கூடி வருதலை விட்டுவிடக்கூடாது. நானும் நீங்களும் பரிசுத்தம் அடையினா சபை கூடி வருதலை விட்டுவிடக்கூடாது. ஏன் அப்படின்னா அங்கதான் அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். நம்ம வழி வேற, நம்ம மனசாட்சி வழி. ஆனால் சபைக்கு வரும்போது தேவன் உங்களுக்கும் எனக்கும் அவர் தமது வழிகளை தேவனுடைய வசனத்திலிருந்து நம்ம போதிப்பார். இப்போ நிறைய பேர் அந்த கர்த்தருடைய நாளில ஆராதனைக்கு வர்றதுல ரொம்ப லேக்கிங். எப்போ வேணாலும் வரலாம்,
போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறார் பாருங்க. ஏசாயா 58வது அதிகாரம் 13வது 14வது வசனங்கள். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே, என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாளென்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாளென்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாய். ஆனால் இப்போ கர்த்தருடைய நாளை, அந்த ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாளென்றும் அவருடைய பரிசுத்தமுள்ள நாளை மகிமை உள்ள நாள் என்று சொல்லி அதை மகிமையாக எண்ணுவார். அப்படியானால் இந்த சபை கூடி வருதில் நாள் இருக்கிறதே, இதை நீங்களும் நானும் அற்பமாக எண்ணக்கூடாது. அதில் என்ன இருக்குது பாருங்க, மனமகிழ்ச்சி நாள், தேவனை ஆராதிக்கிற மனமகிழ்ச்சி நாள், அது பரிசுத்தமுள்ள மகிமை உள்ள நாள். அப்படி என்று சொல்லி மகிமையா எண்ணும் போது என்ன நடக்குது பாருங்க. அடுத்த வசனம். அப்பொழுது எப்பொழுது? கர்த்தருடைய நாளை மனமகிழ்ச்சி நாள், அது ஒரு மகிமை உள்ள நாள் என்று சொல்லி அப்படி மகிமையா எண்ணும் போது அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியா இருப்பாய். வெரி குட். அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கர்த்தரில் மனமகிழ்ச்சியா இருப்பார். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே மனமகிழ்ச்சியை கட்டளையிடுவார். உங்க நாளை நான் மனமகிழ்ச்சி நாள் என்று எண்ணுகிறேன் ஆண்டவரே, அதை மகிமையுள்ள நாள் என்று எண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம எண்ணும் போது கர்த்தர் பார்க்கிறார், உங்களை நான் மனமகிழ்ச்சி ஆக்குறேன், உங்களை மனமகிழ்ச்சி ஆக்குறேன். நம்ம மனமகிழ்ச்சி நாள்னு சொல்லி வரும்போது அவர் பார்க்கிறார், நீ மனமகிழ்ச்சி நாள்னு சொல்றல்ல, மகிமை உள்ள நாள் என்றல்ல. ஆகவே உங்க மனசை நான் மகிழ்ச்சியோட பண்றேன், உங்கள் மனசை நான் மகிழ்ச்சியோட பண்றேன்னு சொல்லி மனமகிழ பண்றார். அப்புறம் பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி, அப்படின்னா நல்ல ஹை ஸ்டாண்டர்ட் கொண்டு போறாரு. உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன், கர்த்தருடைய வாய்தை சொல்லிட்டு. யார் ஒருவர் அந்த கர்த்தருடைய நாளை மிகவும் அதிகமாய் நேசித்து, இன்னைக்கு கர்த்தர் எனக்கு உண்டு பண்ணினாள்ப்பா, இதை நான் களி கூர்ந்து மகிழணும், நான் மனமகிழ்ச்சி நாள், இதில் நான் போய் தேவனை ஆராதிக்கணும் அப்படின்னு மனமகிழ்ச்சியா எண்ணும் போது தேவன் பூமியின் உயர்ந்த இடங்களிலே நம்ம ஏறி வைக்கப்படுவார். அப்படின்னா தானே உயர்வான ஸ்தலத்துக்கு நம்மளை கொண்டு போவாருங்க, மேன்மையாக வைப்பார். ஆகவே இது கர்த்தருடைய வாய் சொல்லிட்டு, யாரோ சொல்லல, ஏசாயா சொல்லல, கர்த்தருடைய வாய் சொன்னதை ஏசாயா சொல்றார். மனமகிழ்ச்சியா இருப்பாய், உன்னை உயர்ந்த இடத்துல வைப்பேன்பா, உன்னை மேன்மையாக வைப்பேன். நான் சும்மா புரியுற மாதிரி சொல்றேன். தாவீது தேவனுடைய ஆலயத்துக்கு போகும்போது சந்தோஷப்படுறான், அங்கே தேவனை தொழுது கொள்வாங்க, அங்கே தேவனுடைய வசனம் கேட்கணும். இப்போ அவனை என்ன செஞ்சாரு? ஆலயத்துக்கு போகும்போது சந்தோஷமா போறேன்றான், மனமகிழ்ச்சியா என்றான், கர்த்தருடைய நாளில் அப்படி கர்த்தரை ஆராதிக்க போனேன்னு என்றான். அவன் வாழ்க்கை கர்த்தர் என்ன பண்ணாரு? அவனை ராஜாவாய் உயர்த்திட்டார். சாதாரணமாக 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, 40 வருஷம் ராஜாவாய் உயர்த்திட்டார். அருமையானவர்களே, நீங்களும் நானும் கர்த்தருடைய நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் அது மகிமை உள்ள நாள் என்று சொல்லி மகிமையாக எண்ணும் போது கர்த்தர் நம்மை மனமகிழ்ச்சி வைப்பார். பூமியின் உயர்ந்த ஸ்தலங்களிலே நம்ம ஏறி இறக்க பண்ணுவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியானால் அப்படி மனமகிழ்ச்சி நாள் என்று எண்ணி தேவனுடைய சன்னிதானத்துக்கு வரணும். இங்கே வரும்போது என்ன நடக்குதுன்னு பாருங்க. இப்போ சப்போஸ் ஆராதனைக்கு வரலைங்க, தேவனை தொழுது கொள்ள வரல, அது மனமகிழ்ச்சி நாள்னு எண்ணாம ஏதோ கல்யாணத்துக்கு போயிட்டோம், ஏதோ சாவுக்கு போயிட்டோம், ஏதோ சொந்தக்காரர் வந்துட்டாங்கன்னு வந்துட்டோம். நம்ம அதில் மனமகிழ்ச்சி நாளுன்னோ மகிமை உள்ள நாள்னோ எண்ணாம அந்த நாளை வேஸ்ட் பண்ணிட்டோம். என்ன நடக்கும்ன்றீங்க? சகரியாவின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 17வது வசனம். அப்பொழுது பூமியின் வம்சங்களில் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை தொழுது கொள்ள எருசலேமுக்கு வராதவர்கள் எவர்களோ அவர்கள் மேல் மழை வருஷிப்பதில்லை. கர்த்தருடைய வார்த்தை சொல்றதை கவனிச்சிங்க. என்னவா?
பூமியின் வம்சங்கள் எல்லாம் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை தொழுது கொள்ள எருசலேமுக்கு வராதவர்கள் எவர்களோ அவர்கள் மேல் மழை வர்ஷிப்பதில்லை. இப்போ தேவனை தொழுது கொள்றது எங்க தொழுது கொள்ளணும்? தேவாலயத்தில். அந்த தேவாலயம் எங்க இருக்கிறது? எருசலேமில் தான் இருக்குது. தேவனுடைய ஆலயம் எருசலேமில் இருக்கிறது. இப்ப அந்த எருசலேமில் தொழுது கொள்றதுக்கு வரணும். சப்போஸ் வரல, தேவனை தொழுது கொள்வதற்கு எருசலேமுக்கு வரல, மனமகிழ்ச்சி நாள் எண்ணி மகிமுள்ள நாளாக எண்ணி அப்படி நாம் செயல்படும் போது மகிழ்ச்சி அளிப்பார், பூமியின் உயர்ந்த ஸ்தலங்களை ஏற்றுக்கிறார். ஆனால் ஒருத்தன் வரமாட்டேங்கிறான். எதுக்கு? கர்த்தரை தொழுது கொள்றதுக்கு வரல, ஆலயத்துக்கு வரல. என்ன நடக்குது? மழை வர்ஷிக்க பண்ணுவதில்லை என்று. நீங்களும் நானும் மனமகிழ்ச்சி நாள் மகிமுள்ள நாள் எண்ணி தேவனை ஆலயத்துக்கு ஆராதிக்க வரும்போது மகிழ்ச்சி ஆக்குறார், உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு போறார். சப்போஸ் நமக்கு சூழ்நிலை நிமித்தமாக சபைக்கு வரவில்லை, ஆராதிக்க வரவில்லை, அப்ப என்ன நடக்குமா? மழை வராதுன்றார். மழை வராது. போ, தேவனை துதிப்பதற்கு ஆலயத்திற்கு வராவிட்டால், மனமகிழ்ச்சியோடு கூட கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்று எண்ணத்தில் வராவிட்டால், அன்னைக்கு நான் கல்யாண வீட்டுக்கு போயிட்டேன், சாவு வீட்டுக்கு போயிட்டேன், என் சொந்தக்காரங்களை பார்க்க போயிட்டேன், ஏதோ போயிட்டேன், அதனால தான் சபைக்கு வரல சொல்லாத. மழை வராது, மழை வராது. ஆனால் சபைக்கு வந்தால் மனமகிழ்ச்சியா இருப்பாய், கர்த்தர் உன்னை மேன்மையா வைப்பார். இப்ப கவனமா கேட்டுங்க. இப்போ மழை வராதுன்னு. என்ன மழை? வேதம் சொல்லுது. எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 34வது அதிகாரம் 26வது வசனம். நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். என்ன சொல்றாரு? நான் அவர்களை என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் அவர்களையும் சுத்தமாக்கி ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன், ஆசீர்வாதமான மழை பெய்யும். அப்படியானால் தேவனை தொழுது கொள்ள எருசலேமுக்கு வராதவர்கள் மேல் மழை வராது. என்ன மழை? ஆசீர்வாதமான மழை வராது. இன்னைக்கு நிறைய பேர் அதை பற்றி கவலையே படுறது இல்லைங்க, கவலையே படுறதில்லை. என் சொந்தக்காரன் செத்து போயிட்டான் அதனால போனேன், இல்லை எங்கள் மாமியார் வந்துட்டாங்க அதனால வீட்டில் இருந்துட்டேன். மனமகிழ்ச்சி நாள் எண்ணி அதை மகிழ்ச்சியோடு கூட நீ செய்வேன். நீ கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன்றாரு. நான் உன்னை பூமியின் உயர்ந்த ஸ்தலங்கள் ஏறி இருக்கப்படுவேன். ஏன்னா நீ பரிசுத்தமாகிறதுக்கு இங்கே வர்ற, சபை கூடுதலுக்கு வர்ற, மகிழ்ச்சியோடு கூட வர்ற, நான் உன்னை மனமகிழ்ச்சி ஆக்குவேன். சப்போஸ் நீ வரமாட்டேன்ட்டு வச்சுக்கோ, நீ வரல, நான் உன்னை என்ன பண்ணுவேன்? உனக்கு மழை வருஷத்துக்கு வருதில்லை, ஆசீர்வாதம் உனக்கு வராது. போ, ஆசீர்வாதம். நான் அதுக்கு உதாரணம் சொல்கிறேன், புரிஞ்சுக்கங்க. சப்போஸ் தேவனை ஆராதிப்பதற்கு நாம் சபை கூடுதலுக்கு வராவிட்டால் எதுக்கு வந்து ஆராதிக்கணும்? ஏன் ஆராதிக்கணும்? இங்க வந்து அவர் தமது வழிகளை போதிப்பார், அது நம்மை பரிசுத்தமாக்கும், அது நம்மை பரிசுத்தமாக்கும். அதுக்கு தான் ஆண்டவர் ஓய்வு நாளை கட்டளையிட்டார். என் ஜனங்கள் பரிசுத்தமாவதற்காக ஓய்வு நாளை நான் அவர்களுக்கு கட்டளையிட்டேன்றார். அப்படியானால் அந்த நாளிலே சபை கூடி வருது நாளிலே கட்டாயம் வரணும். வரலன்னா மழை வர. நான் சும்மா நீங்கள் செய்யாதீங்க, நான் சொல்கிறேன். நீங்கள் வேணும் ஒரு வாரம் சபைக்கு வராமல் ஏதோ ஒரு காரியத்தை செய்யுங்க. அந்த வாரத்தில் உங்களால் நிம்மதியாக இருக்க முடியாதுங்க, நிம்மதியாக இருக்க முடியாதுங்க. அந்த வாரத்தில் உங்களுக்கு பல நஷ்டங்களை நீங்கள் அனுபவிக்க வேண்டியிருக்கும், பல கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டியிருக்கும். என சொன்னவர் ஆண்டவர். எப்படி? சபை கூடல விடாத. 1 2 நாங்கள் உங்களை மகிழ்ச்சி ஆக்குவேன். ஆனால் நீ என்ன பண்ற? சபைக்கு வரமாட்டேன்ற. அதனால உனக்கு மழை வராது, ஆசீர்வாதமான மழை வராது. நான் அதுக்கு உதாரணத்தை உங்களுக்கு சொல்றேன். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 8வது வசனம். பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கு இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும்
ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போனான். பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை அங்கே தொழுது கொண்டான். இப்போ இந்த தொழுது கொள்ளணும்னு அவனுக்கு எப்படி வந்ததுங்க? ஒரு பலிபீடம் கட்டி தொழுது கொள்ளணும் கர்த்தர் அப்படின்னு எப்படி மனசு வந்துச்சு? தேவனை நேசிக்கிறவன் தொழுது கொள்ளணும்னு நினைப்பாங்க. எந்த மனுஷன் தேவனை நேசிக்கிறானோ அவன் தேவனுடைய சன்னிதானத்தில் போய் தேவனை தொழுது கொள்ளணும்னு நினைப்பான். இவனுக்கு யாரும் கற்றுக் கொடுத்தாங்களா? நமக்கு தான் இன்னைக்கு சொல்லியிருக்குது, சபை கூடுதல் விடாத, தேவனை தொழுது கொள்ளணும்னு சொல்லி. ஆனால் அன்றைக்கு அவனுக்கு யார் கற்றுக் கொடுத்தா? இப்போ தொழுது கொண்டான். ஓகே, கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்க. இப்போ 9ஆம் வசனத்தை வாசியும். அதன் பின் ஆபிராம் புறப்பட்டு தெற்கே பிரயாணம் பண்ணி கொண்டு போனான். இப்போ தொழுது கொள்ள வேண்டிய இடம் அவன் கட்டி வச்சிருக்கிற அந்த மலையில இப்போ என்ன ஆயிட்டான்? அதை விட்டுட்டு போயிட்டான். தொழுது கொள்ளாமல் அவன் பிரயாணமாய் போகிறான். தொழுது கொள்ள வேண்டிய இடத்துல இல்லை, தொழுது கொள்ளாம பிரயாணமாய் போகிறான். தயவுசெய்து நல்லா கவனிச்சிங்க. நீங்க தேவனுடைய சபை கூடுதல் நாளில் நான் பிரயாணமாக போயிட்டேன் அதனால தான் சபைக்கு வரல, நான் அங்கே போயிட்டேன் சாவு வீட்டுக்கு போயிட்டேன் அதனால தான் சபைக்கு வரல சொல்லாதீங்க. என்கிட்ட சிலர் பெர்மிஷன் கேட்பாங்க. ஐயா, நான் இன்னைக்கு எங்கள் ஊரில் கல்யாணத்துக்கு போகிறேன் ஐயா, அதனால் சபைக்கு வரல ஐயா, உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகலாம் ஐயா அப்படின்னு சொல்கிறேன்னு சொல்லுவேன். நான் உங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கலாமா? என்கிட்ட பெர்மிஷன் கேட்குறாங்க. சபை கூடி வருதலும் விடாதேன்னு வசனம் இருக்குது, என்கிட்ட பெர்மிஷன் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? நான் கல்யாண வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன், நான் இன்னைக்கு வரமாட்டேன்றாங்க. நான் சரின்னு சொன்னேன் என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த வசனத்துக்கு மாறா அந்த ஜனத்தை நடத்துறேன்னு அர்த்தம். வசனத்துக்கு மாறா ஜனத்தை நடத்துறேன்னு அர்த்தம். நான் அவங்ககிட்ட சொல்லுவேன், ஏங்க நீங்கள் கல்யாணத்துக்கு போகிறீங்களோ எங்கே போவீங்களோ, ஒருவேளை போகிற இடத்துல ஒரு ஆவிக்குரிய சபை இருந்துச்சுன்னா அங்கேயாவது சபையில் கலந்து கொடுங்க. சபை கூடி வருதலை மட்டும் விட்டுறாதீங்க. பரவாயில்ல இருக்கட்டும் நான் சொல்கிறதுக்கு எனக்கு ரைட்ஸே கிடையாது. ஏன்னா ஆண்டவர் சொல்கிறாரு சபை கூடுதலை விடாதுன்னு. ஆனால் நீங்கள் என்ன கேட்குறீங்க? என்கிட்ட பெர்மிஷன் கேட்குறீங்க. நான் சபை கூடுதலை விட்டுட்டு கல்யாணத்துக்கு போகிறேன்னு. நான் பெர்மிஷன் கொடுத்தா என்ன ஆகும்? ஆண்டோட வசனத்துக்கு மீறி நடக்க சொல்கிறேன்னு அர்த்தம். அது என்னால் முடியாது, நான் உங்களுக்கு உத்தரவு கொடுக்க முடியாதுன்ட்டு அப்படிதான் சொல்லுவேன். ஓகே, இப்போ தொழுது கொள்ள வேண்டிய இடத்துல இல்லாம பிரயாணமாய் போறான். தேவனை தொழுது கொள்வதற்கு எருசலேமுக்கு வராதவர்கள் மேல் மழை வராது. என்ன மழை வராது. இப்ப பாருங்க, இவன் நிலைமையை கொஞ்சம் பாருங்க. இவனுக்கு வேலைக்காரங்க அவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்ப பாருங்க, 10ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் தொழுது கொள்ள வேண்டிய இடத்துல இல்லாம போயிட்டே இருக்கிறான். வாசிங்க. அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. ஆஹா, தேவனை தொழுது கொள்ள வேண்டியவனங்க, தேவனை தொழுது கொள்ள வேண்டியவன், தேவனுடைய சமூகத்தில் தேவனை தொழுது கொள்ள வேண்டியவன். ஆனால் இப்பொழுதோ தொழுது கொள்ளாமல் பிரயாணமா போறான். உடனே அந்த தேசத்தில் பஞ்சம் உண்டாயிற்று. அருமையான தேவஜனமே, நல்லா கவனிச்சிங்க. சபை கூடி வருதலை விட்டு விடாதீர்கள். தேவன் அங்கே உங்களை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர். ஆனால் நீ சபை கூடுதலை விட்டுட்டு தேவனுடைய சமூகத்துக்கு வராம சொந்தக்காரன் வீட்டுக்கு போனேன் சாவு வீட்டுக்கு போனேன்னு சொல்லாத. உனக்கு மழை வராது, மாறா பஞ்சம் வரும். சமாதானத்துக்கு பஞ்சம் வரும். குடும்பத்தில் சமாதானம் உண்டாகிறப்பெல்லாம் பிரச்சனை வரும். ஏன்? நீ தொழுது கொள்ள வரல, போயிட்டே இருக்கிற. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பஞ்சம் வந்தது. ரெண்டாவது, தேசத்திலே பஞ்சம் கொடிதா இருந்தபடியால் ஆபிரகாம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான். ஐயோ, இவன் இருக்கிறது எங்க? இப்ப இவன் எங்க போயிட்டான்? எகிப்தியரோடு கூட ஐக்கியப்பட போறான். எகிப்தியர்கள் விக்கிரக ஆராதனைக்காரங்க, அவங்களோடு கூட ஐக்கியப்பட போறான். இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் தேவனுடைய சமூகத்தை விட்டான் அவிசுவாசிகளோடு ஐக்கியப்பட்டு காரியங்களை செய்து ஜாலியா இருக்கலாம்னு பாக்குறாங்க. நோ,
தயவுசெய்து நல்லா கவனிச்சிங்க. நீங்க சபை கூடுதலை விட்டுட்டு அவிசுவாசிகளோடு கூட ஐக்கியப்படாதீங்க. இவன் அப்படிதான் போயிட்டான். ஆபிரகாம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி போனா, அவன் எகிப்துக்கு சமீபமாய் வந்தபோது தன் மனைவி சாராயை பார்த்து, நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று அறிவேன். எகிப்தியர் உன்னை காணும்போது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோடே வைப்பார்கள். இப்ப என்ன வந்துருச்சு? பயம் வந்துருச்சு. நம்மளை சாகடிச்சுவாங்களோ. தேவனுடைய நாளை மனமகிழ்ச்சி நாள் என்று எண்ணி அதை மகிமை உள்ள நாளாக எண்ணுவாயானால் நீ கர்த்தரில் மகிழ்ச்சியாக இருப்பாய். கர்த்தர் உன்னை பூமியின் உயர்ந்த ஸ்தலங்களில் ஏறி இருக்க முடியும். ஆனால் இப்போ பாருங்க, தொழுது கொள்ள வேண்டியவன் தொழுது கொள்ளாமல் போயிட்டே இருக்கிறான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அவனுக்கு பஞ்சம் உண்டாயிற்று. சபை கூடி வருதல் நாளில் சபைக்கு வராமல் உன் விருப்பப்படி நீ செய்வாயானால் உன் வாழ்க்கையில் பஞ்சம் வரும், உன் குடும்பத்தில் பஞ்சம் வரும். பஞ்சம்னா நீ என்னங்கிற பணத்துக்கு சொல்ல வரல, சமாதானத்துக்கு பஞ்சம் வரும், சுகத்துக்கு பஞ்சம் வரும். இப்படியெல்லாம் பஞ்சங்களை தேவன் அனுப்பி, ஆசீர்வாதமான மழை வராது, பஞ்சங்கள் வரும். ஓகே. அடுத்து எகிப்தியர்கிட்ட போவாங்க. உலக பிரகாரம் மனுஷர்கிட்ட தான் போவாங்க. உலக பிரகாரமான மனுஷர்கள், சொந்தக்காரன், அவன் உதவி செஞ்சிட மாட்டானா, இவன் உதவி செஞ்சிட மாட்டான்னு சொல்லி எகிப்தியர்கிட்ட போய் நிற்க வேண்டிய நிலைமை இருக்கும். அதோடு மாத்திரமில்லை, பயம் வந்துருச்சு. என்ன பயம்? என்ன கொன்னுட்டு ஒன்றை எடுத்துருவானுங்க. இப்போ பயம் வந்துருச்சு. குடும்பத்தில் இப்படிலாம் தேவனை விட்டு, தேவனுடைய சபை கூடுதலை விட்டு போனால் ஒருவேளை சுகத்தில் பஞ்சம் வந்து, ஐயோ இப்படி ஆகிப்போச்சு, சரீரத்தில் என்ன ஆகுமோ தெரியலையே, இல்லை பணத்தில் என்ன ஆகுமோ தெரியலையே, பயம் வருவதற்கு சந்தர்ப்பம் இருக்குது. பயம் வரும். அதோடு மாத்திரமில்லை, அடுத்த வார்த்தை சொல்றான் பாரு. ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும்படிக்கும் உன்னாலே என் உயிர் பிழைக்கும்படிக்கும் நீ உன்னை என் சகோதரி என்று சொல் என்றான். என்ன சொல்றான்? இப்ப பயம் வந்துருச்சு. பயம் வந்த உடனே என்ன சொல்றான்? பொய் சொல்லு, டேரா பொய் சொல்றான். கேட்டா சொல்லுவான் அவன் என் சகோதரி தான் அப்படின்னு சொல்லுவான். ஆனா உண்மையா எப்படி? மனைவி தானே. ஆனா இப்ப ஏன் பொய் சொல்றான்? இவனை கொன்னுட்டு அவளை எடுத்துருவாங்கன்னு பயந்து போய் பொய் சொல்றான். சபை கூடி வருதலை விட்டு விட்டவங்களுக்கு பஞ்சம் வருது பாருங்க, பஞ்சம் வருது பாருங்க. பரிசுத்தம் வாழ முடியலங்க. பொய் சாதாரணமா வருது. பொய்யெல்லாம் சாதாரணமா சொல்றாங்க. அவிசுவாசிகளோட ஐக்கியம் வருது. அதோடு மாத்திரம் இல்லைங்க, அதோடு மாத்திரம் இல்லை, என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஆபிரகாம் எகிப்திலே வந்தபோது எகிப்தியர் அந்த ஸ்திரீயை மிகுந்த அழகுள்ளவள் என்று கண்டார்கள். சரி. பார்வோனுடைய பிரபுக்களும் அவளை கண்டு பார்வோனுக்கு முன்பாக அவளை புகழ்ந்தார்கள். அப்பொழுது அந்த ஸ்திரீ பார்வோனுடைய அரமனைக்கு கொண்டு போகப்பட்டாள். ஆஹா, இப்ப என்னவாச்சான்? சொந்த மனைவியே இன்னொருத்தன் வீட்டுக்கு போயிட்டா, கொண்டு போயிட்டாங்க. தேவனை தொழுது கொள்ள எருசலேமுக்கு வராதவர்கள் யாவர் மேலும் என்ன வராது? மழை வராது. இப்ப தொழுது கொள்ள வேண்டிய இடத்துல தொழுது கொண்டால் ஆசீர்வாதம். இப்போ சொந்த மனைவியே எடுத்துட்டு போயிட்டானுங்க. ஏன் தொழுது கொள்ள வேண்டிய இடத்துல அவன் தொழுது கொள்ளாமல் பிரயாணமா போயிட்டான். பஞ்சம் வந்துச்சு. எகிப்தியரோடு கூட சேர்றான். பயம் வருது. பொய் சொல்றான். அவன் மனைவியை தூக்கிட்டு போயிட்டானுங்க. அவன் மனைவியை கொண்டு போயிட்டாங்க. மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான். அப்போ நன்மைகளை இழக்க வேண்டியிருக்கும். ஒரு மனைவி போக மாட்டா, போகாமலும் இருக்கலாம், ஆனால் நன்மைகளை இழக்க வேண்டியிருக்கும். நீங்கள் தொழுது கொள்ள வேண்டிய நேரத்தில், சபை கூடி வருகிற நேரத்தில் சபைக்கு வராம அந்த நாளை மனமகிழ்ச்சி நாள், மகிமை உள்ள நாள் என்று எண்ணி மகிமையாக எண்ணாம, எப்படா எனக்கு குடும்ப சூழ்நிலை இப்படி, அதனால் அங்கே போயிட்டு வந்துடுவோம் சொல்லாதீங்க. சொல்லாதீங்க. ஆசீர்வாதமான மழை வராது. உங்களை ஏன் இங்கே சபை கொண்டு வர நினைக்கிறாரு? பரிசுத்தம் ஆக்கணும்.
ஆனால் இப்படிலாம் நீங்கள் வரலன்னா பஞ்சம் வருது, பஞ்சம் வருது. இப்போ அடுத்த வசனம். அவள் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான். அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் கோழிகை கழுதைகளும் ஒட்டகங்களும் கிடைத்தது. இப்போ மனைவி வேணுமா கழுதை வேணுமா? எனக்கு கழுதையை கொடுத்துருப்பா, என் மனைவி வேணும் வச்சுக்கோ. சே, தேவனை தொழுது கொள்ள வேண்டியவன் தொழுது கொள்ளாதனால மேன்மையானதை இழந்து கழுதையும் ஆட்டையும் மாட்டையும் பிடிச்சிருக்கீங்க. இந்த மாலை வேளையில் வந்திருக்கிற தேவஜனமே, பரிசுத்தமாக இருப்பதற்காக ஓய்வு நாளை கட்டளையிட்டார், தொழுது கொள்ள வரணும். ஓகே, இப்போ ரைட். இப்போ திடீர்னு சொல்லி அவனுக்கு தெரிஞ்சு போச்சு பார்வோனுக்கு அவன் மனைவின்னு, உடனே அனுப்பிச்சி விட்டான். இப்போ வந்துட்டா, கர்த்தர் அவன் மேலே இறக்கப்பட்டு அவன் மனைவி அனுப்பி வச்சிட்டாரு. இப்ப நடக்கிறத பாருங்க. 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து வாசி. அவன் தன் பிரயாணங்களிலே தெற்கே இருந்து பெத்தேல் மட்டும், பெத்தேலுக்கும் ஆயிக்கும் நடுவாக தான் முன்பு கூடாரம் போட்டதும் தான் முதல் ஒரு பலிபிடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும் போனான். அங்கே ஆபிராம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். இப்ப இது வரைக்கும் ஆண்டவரை தொழுது கொள்வதற்கே சான்ஸ் இல்லை, போயிட்டே இருக்கிறான். முதல்ல பஞ்சம் வந்துச்சு, அப்புறம் எழுத்துக்கு போனான், அப்புறம் பொய்ய சொன்னான், அப்புறம் பயந்துட்டான், என்னென்னமோ நடந்துச்சு. இப்போ அவன் தன் பிரயாணங்களிலே தெற்கே இருந்து பெத்தேல் மட்டும், பெத்தேலுக்கும் ஆயுக்கும் நடுவாக. முதல்ல எங்க தான் கூடாரம் போட்டிருந்தான்? பெத்தேலுக்கும் ஆயுக்கும் நடுவுல தான் கூடாரம் போட்டு தொழுது கொண்டிருந்தான். இப்ப மறுபடியும் எங்க வந்திருக்கிறான்? தொழுது கொள்ற இடத்துக்கு வந்து தொழுது கொண்டான். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான், சபைக்கு வந்துட்டான், தொழுது கொள்றான். இப்ப என்ன நடக்கும் பாருங்க. ஆபிரகாமுடனே வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்க கூடாது இருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியா இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமற் போயிற்று. கர்த்தருக்கு மகிமை உண்டாயிற்று. எங்க அவன் தொழுது கொள்ள வேண்டிய இடத்துல இருந்து போனதுனால எவ்வளவு நஷ்டம். ஆனா இப்ப தொழுது கொள்ள வேண்டிய இடத்துல வந்து தொழுது கொண்டானா? தொழுது கொண்டதுனால என்ன நடந்துச்சான்? அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி தாங்க கூடாத அளவுக்கு ஆஸ்தி உண்டாயிற்று. ஒருமித்து குடியிருக்க கூடாதபடிக்கு ஆஸ்தி மிகுதியாயிடுச்சு. இது கொடுத்தது யாருன்றீங்க? கர்த்தர். கர்த்தர். நீ அதை மனமகிழ்ச்சி நாள் என்று மகிமை உள்ள நாள் என்று எண்ணி மகிமையா எண்ணுவாயானால் நீ கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பாய். தேவன் உன்னை பூமியின் உயர்ந்த ஸ்தலங்களில் ஏறி இருக்கும்படி பண்ணார், உன்னை ஆசீர்வதிப்பேன்றார். அருமையான தேவஜனமே, சபைக்கு வரணும், சபை கூடுதலை விட்டு விடக்கூடாது. இங்க வந்து தேவன் என்ன சொல்றாரு? ஓய்வு நாளை எதுக்கு கட்டளையிட்டாரு? பரிசுத்தமாக்க, பரிசுத்தமாக்க. அப்போ சபைக்கு வரும்போது இங்க என்ன நடக்குது? எபேசியர்கள் நிருபம் 3ஆவது அதிகாரம் 9வது 10வது வசனம். தேவன் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த அநாதி தீர்மானத்தின்படியே உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக. இப்ப என்ன சொல்றாரு? சபைக்குள்ள கொண்டு வர்றாரு. இப்ப சபைக்குள்ள கொண்டு வந்ததுக்கு நம்மளே பரிசுத்தாக்க. பரிசுத்தாக்குறது எப்படி? வசனம். இப்போ உன்னதங்களில் துரைத்தனங்களுக்கு அதிகாரத்துக்கும் அவருடைய அனந்த ஞானமானது, அவருடைய தெய்வீக ஞானமானது சபையின் மூலம்தான் தெரியும். இண்டிவிஜுவலா தெரியாதுங்க. ஏன்னா சபையை கர்த்தர் நேசிக்கிறார். சபை அவருடைய சரீரம். ஆகவே அந்த சரீரமாகிய சபை தன்னுடைய வளர்ச்சிக்கு ஏற்றபடி வளர வேண்டும் என்பதற்காக அவருடைய அனந்த ஞானம், உன்னதத்தில் உள்ள அனந்த ஞானத்தை தேவன் ஜனங்கள் சபைக்கு வரும்போது அந்த ஞானத்தை வெளிப்படுத்துகிறார். அப்போ நீங்களும் நானும் அந்த வசனம் நம்ம கேட்கும்போது என்ன செய்யணுன்றீங்க? அனந்த ஞானத்தை வெளிப்படுத்துகிறார். இன்னைக்கு சூப்பராக இருந்துச்சுங்க மெசேஜ். சே, இன்னைக்கு போர் அடிச்சிச்சு, ரொம்ப ஒரு மாதிரி பேசிட்டே. மார்க் போடவா? மார்க் போட வந்தோம். சிலருக்கு என்ன நினைப்பு தெரியுமா? எனக்கு எல்லாம் தெரியும், இவன் ஏதோ பேசுகிறான், பேசிட்டு போகிறான் அப்படின்னு நினச்சாங்கன்னு வச்சுங்க, அந்த வசனம் அவங்களுக்குள்ளே கிரியே செய்யாது. எனக்கு இன்னைக்கு என்ன பேசுகிறார், என்ன பரிசுத்தப்படுத்துறதுக்கு என்ன சொல்லித்தரார், அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலம்தான் வெளிவரும்.
அப்ப நம்ம சபைக்கு வர்றது எதுக்கு? அவருடைய அனந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டு நாம் பரிசுத்தம் அடைவதற்கு, பரிசுத்தம் அடைவதற்கு. ஆகவே சபை கூடுதல் விடக்கூடாது, சபை கூடுதல் விடக்கூடாது. இயேசு கிறிஸ்து கப்பர்நகூமுக்கு போறார், தேவாலயத்தில் பிரசங்கம் பண்றார். யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 59வது 60வது வசனங்கள். கப்பர்நகூமில் உள்ள ஜெபாலயத்திலே அவர் உபதேசிக்கையில் இவைகளை சொன்னார். இப்போ கப்பர்நகூமில் உள்ள ஒரு ஜெபாலயத்திலே உபதேசிக்கையில் இவைகளை சொன்னார். எவைகளை சொன்னார்? நான் வானத்திலிருந்து வந்த ஜீவ அப்பம், என் மாம்சத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ணவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, கடைசி நாள் எழுப்பேன். என் மாம்சத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னில் நிலைத்திருக்கிறான், நானும் அவனில் நிலைத்திருக்கிறேன். இது எங்கேயாவது நீங்கள் கேள்விப்படுறீங்களா? இந்த உபதேசத்தை பழைய ஏற்பாட்டில் எங்கேயாவது இருக்கா? சபைக்குள்ள புது உபதேசம் வருது. இது அனந்த ஞானங்க, தேவனுடைய அனந்த ஞானம் இயேசு கிறிஸ்து மூலமா சபைக்கு வெளிவருது. அனந்த ஞானம் இயேசு கிறிஸ்து மூலமா சபையில அந்த கப்பர்நகூம் சர்ச்சில் வெளிவருது. இதை குறித்து இன்னொரு கூட்டம் சொல்லுவோம், அவன் சரீரத்தை சாப்பிட சொல்றான், இது என்னடாது, அவங்களுக்கு அர்த்தம் புரியல. சரியா? இப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ 59 வசனம், கப்பர்நகூமில் உள்ள ஜெபாலயத்திலே இவைகளை அவர் உபதேசித்தார். எப்படி? இந்த உபதேசம்லாம் பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணத்தில் இல்லை. இது இயேசு சபைக்குள்ளே சர்ச்சில் அந்த சீஷர்களுக்கு, சபை கூடி வந்தவங்களுக்கு போதிக்கிறார். இவருடைய சீஷர்களே நிறைய பேர் இருக்காங்க. இப்போ என்ன நடக்குது? 60. அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். யார் சொல்றது இது? சீஷருங்க, இயேசு கிறிஸ்துவோட பின்னால போற சீஷர்கள் சர்ச்சில் கேட்குறாங்க உபதேசம். உபதேசத்தை கேட்டா அந்த உபதேசம் அவங்கள பரிசுத்தப்படுத்தும், ஆனா பரிசுத்தமாக்குதுன்னு அவங்க எண்ணல. இவங்க என்ன பண்றாங்க? இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள்? கேட்கறதுக்கு மனசு இல்லைங்க. கடினமான உபதேசத்தை கேட்க மனது இல்லை. ஏங்க, கடினமான உபதேசமா இருந்தாலும் நீங்களும் நானும் சொல்றவர் ஆண்டவர் அனந்த ஞானத்தை வெளிப்படுத்துறார். நீங்களும் நானும் கீழ்ப்படியத்தான் செய்யணும். அதுதான் நம்மளை பரிசுத்த ஆக்கும். அதனாலதான் நம்மளை சொல்றாரு, ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க நினைப்பாயாக, உன்னை பரிசுத்தப்படுத்துவதற்காக ஓய்வு நாளை வச்சிருக்கிறேன், உன்னதத்தில் உள்ள ஆனந்த ஞானமான வார்த்தைகளை நான் பேசுறேன், நீ அது கீழ்ப்படியுன்று. இவங்க என்ன செய்றாங்க பாருங்க, கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். மட்டும் இல்ல, 66 வசனம், அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அருமையானே, ஓய்வு நாட்களை ஏன் கட்டளையிட்டாரு? நம்மை பரிசுத்தம் ஆக்க. பரிசுத்தம் ஆக்குறது எது? வசனம். தமது வழிகளை நமக்கு போதிப்பார். ஆகவே பரிசுத்த ஆக்கக்கூடிய தேவனுடைய வழிகளை நமக்கு போதிப்பார். இது கடினமான உபதேசம்லாம் விட்டுறாதீங்க, கடினமான உபதேசம் விட்டுறாதீங்க. கடினமான உபதேசம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு நாள் தேவனை விட்டு விலகிற சந்தர்ப்பார். அநேகர் அவரை விட்டு பின்வாங்கி போயிட்டாங்க. ஆனா பேதுரு சொல்றான், நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீங்களான்னு கேட்டபோது பேதுரு நான் சொல்றான், நாங்கள் எங்கே போவோம்? உம்மிடத்தில் நித்திய ஜீவ வசனங்கள் உண்டே, எவர்லாஸ்டிங் லைஃப். அவ்வளவு உயிருள்ள வசனம் உங்ககிட்ட இருக்கு, நாங்க ஏன் போனோம்? நாங்க போக மாட்டோம். அப்படின்னு அந்த வசனங்கள் தான் சுத்தமாக்குங்க. அந்த வசனத்தை தான் போதிச்சு நம்மளை சுத்தமாக்குறார். அதனால தான் ஓய்வு நாளை கட்டளையிட்டார். ஓய்வு நாளை ஏன் கட்டளையிட்டாரு? நம்மை பரிசுத்தமாக்குவதற்கு. நாம் பரிசுத்தமாக்குவதற்கென்றே ஓய்வு நாளை வச்சிருக்கிறார். அப்போ ஓய்வு நாளில் அவர் உபதேசிக்கும் போது எப்படி தான் உபதேசித்தார்? அவர் யாரும் பாதிக்கப்படுமோ, ஓடிடுவாங்களோ அப்படி நினைக்கல. தேவனுடைய வார்த்தையை தெளிவாக போதிச்சார். அது கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் போதிச்சிடறேன் அப்படின்னு போதிக்கிறார். இன்னைக்கு சபைக்கு வரும்போது உங்களுக்கு அது கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, நீ சொல்லிக் கொடுப்பான்னு ஆண்டவர் சொல்லிக் கொடுக்க சொல்கிறாருன்னா நீங்கள் உடனே எனக்கு கஷ்டமாக இருக்குது, இவர் என்ன இப்படி பேசுகிறாரு, அவர் என்ன அப்படி பேசுகிறாரு சொல்லி விலகாத. உன்னை பரிசுத்தப்படுத்தும்படி தான் ஓய்வு நாளை கர்த்தர் வைத்தார். அப்படின்னா நீ அந்த வசனத்துக்கு நடுங்கிறவனாக இருக்கணும், நடுங்கிறவனாக இருக்கணும். ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? சங்கீதம் 94
13. சிட்சித்து உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். என்ன சொல்லுது பாருங்க. இப்ப எப்படி போதிக்கணும்? வேதத்தை வச்சு போதிக்கணும். அப்படி போதிக்கிறவன் எப்படி போதிக்கணுமா? சிட்சித்து ஸ்ட்ராங்கா போதிக்கணும். நீங்க பட்டர் போட்ட மாதிரி போதிச்சா அவன் வாழ்க்கை பரிசுத்தான். சிட்சித்து போதிக்கணும். சிட்சித்து வேதத்தை கொண்டு போதிக்கணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு சிட்சித்து போதிச்சா ஏன் இப்படி இந்த மாதிரிலாம் கத்துறாரு, ஏன் இப்படி சொல்றாரு, ஏன் இப்படி ஸ்ட்ராங்கா சொல்றாரு? சிம்பிளா சொல்லிட்டு போக வேண்டியது தானே. இப்படி இருந்தா பரவாயில்ல, அப்படி இருந்தா பரவாயில்ல, இது எனக்கு அவசியம் இல்லைங்க. உங்களை பரிசுத்தமாக்குறதுக்கு தான் கர்த்தர் ஓய்வு நாளை வச்சிருக்கிறார். நான் எப்படி போதிக்கணும்? சிட்சித்து வேதத்தை கொண்டு உங்களை போதிக்கணும். அதுக்கு தான் கர்த்தர் என்ன வச்சிருக்காரு. தட்டி கொடுத்து போறதுக்கு என்ன வைக்கல. அப்படி சீஷல தட்டி கொடுத்து போகணும்னு நினைச்சிருந்தா இயேசு தேவாலயத்தில் என்ன பண்ணிருக்க மாட்டாரு? கடினமான உபதேசத்தை உபதேசிக்க மாட்டார். நம்மளை விட்டு இத்தனை பேர் போயிடுவானுங்களா, அதனால கடினமான உபதேசம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கப்பர்நகம்ல அவர் ஜெபாலயத்தில் இப்படிலாம் உபதேசம் பண்ணியிருக்க மாட்டார். ஆனால் வேதம் சொல்லுது, நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர் அறிமுடிக்கு உங்களுக்கு ஓய்வு நாளை கட்டளையிட்டேன். ஓய்வு நாளில் நீங்கள் சபைக்கு வரும்போது ஊழிய சிட்சித்து போதிக்கும் போது அந்த வசனத்துக்கு நடுங்கிறவங்களா இருந்தால் நீங்கள் பரிசுத்தம் அடையலாம். இதுக்கு தான் ஓய்வு நாளை வச்சிருக்கார். இதுக்கு தான் ஓய்வு நாள். சரி, இப்போ சிட்சித்து போதிக்கிறார். வசனம் புரிஞ்சிருச்சு, என்ன பண்ணுவீங்க? வசனம் புரிஞ்சிருச்சு, சபைக்கு வந்தீங்க. எதுக்கு ஓய்வு நாளை கட்டளையிட்டாரு? நம்ம பரிசுத்தம் ஆகிறதுக்கு. சரிதானா? சரி, வந்தீங்க, வசனம் புரிஞ்சிச்சு, என்ன பண்ணுவீங்க? இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுப்பா, சூப்பராக இருந்துச்சுல அப்படின்னு சொல்லிட்டு மார்க் போட்டு போகிறீங்களா? இல்லை, இன்னைக்கு நம்மளை கடிச்சிட்டாரு, ரொம்ப ஒரு மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்னு நினச்சி வேதனையோடு போகிறீங்களா? இல்லை, இன்னைக்கு செய்தியே நல்லா இல்லை அப்படின்னு நினச்சி போகிறீங்களா? உங்களுக்கு அவர் வழிகளை போதிக்கிறார். சபைக்கு வரும்போது என்ன பண்ணுறாரு? அவர் வழிகளை போதிக்கிறார். இப்போ போதிக்கும் போது என்ன செய்வீங்க? என்ன செய்வீங்க? ரோமர் கழுனர் 12வது அதிகாரம் 1ஆம் வசனம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. தேவனை ஆராதிப்பதற்காகத்தான் சபைக்கு வருகிறோம். தேவன் அங்கே தம்முடைய திருவசனங்களை கற்றுத் தருகிறார். நான் உங்களை பரிசுத்தமாக்குவதற்காகத்தான் ஓய்வு நாட்களை கட்டளையிட்டேன். ஆகவே பரிசுத்தம் பண்ணுவதற்காக திருவசனங்களை கொடுக்கிறார். வசனத்தை பெற்றுக்கொள்ளவங்க என்ன செய்யணுமா? தங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்துடும். வசனம் எப்படி சொல்லுது? தேவன் என்னோடு கூட பேசினார். ஆண்டவரே, என்னை நான் மனப்பூர்வமாக ஒப்பு கொடுக்கிறேன், ஜீவபலியாக ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுத்து போனீர்களானால் அது என்னவா? புத்தி உள்ள ஆராதனையார். சபைக்கு வர்றது ஆராதிக்க, அங்கே கொண்டு வந்து பரிசுத்தாக்குறாரு, அங்கே அவர் தமது வழியை போதிக்கிறாரு. அப்படி போதிக்கும் போது என்ன செய்யணும்? நம்ம சரீரத்தை ஜீவபலி அந்த வசனத்துக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இந்த வசனத்துக்கு என்ன அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி மனப்பூர்வமாய் நாம் அந்த சரீரத்தை அந்த வசனத்துக்கு ஒப்பு கொடுப்போமானால் அதுதான் புத்தி உள்ள ஆராதனை. அதுக்கு தான் அவர் என்ன செய்கிறார்? நம்மை பரிசுத்தமாக்குவதற்காக ஓய்வு நாட்களை கட்டளையிட்டிருக்கார். ஆகையினால சபை கூடி வருதலை விட்டு விடாதீங்க. இங்கே வந்து தேவன் கற்றுத்தருகிற கடினமான உபதேசம் சொல்லி விட்டுறாதீங்க. அதோடு மாத்திரமல்ல, ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்குற வசனத்துக்கு நான் என்னை மனப்பூர்வமாக ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, என் சரீரத்தை ஜீவபலியாக ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து போவோமானால் அது புத்தி உள்ள ஆராதனையாக இருக்கும். அப்போ தேவன் நம்மை அங்கே பரிசுத்தப்படுத்துவார். ஆமென். கத்திட்டு சொல்லலாமா? ஆண்டவரே, எங்களுக்கு ஏன் இப்படிலாம் ஓய்வு நாட்களை வச்சுருக்கீங்கன்னா, நாங்கள் பரிசுத்தம் ஆகிறதுக்கு தான் ஓய்வு நாளை வச்சுருக்கீங்க. நாங்கள் சபை கூடுதலை விட மாட்டோம் ஆண்டவரே, சபை கூடுதலை விட மாட்டோம். கர்த்தர் எங்களுக்கு அனந்த ஞானத்தை சபையின் மூலமாய் போதிக்கும் போது நாங்கள் எங்கள் சரீரங்களை தேவனுக்கு ஜீவபலியாக ஒப்பு கொடுத்து புத்தி உள்ள ஆராதனை செய்கிறவளாய் மாறிவிட எங்களுக்கு உதவி செய்யுங்க.
ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, நான் புத்தி உள்ள ஆராதனை செய்ய உதவி செய்யுங்க. என்றைக்கும் சபை கூடுதல் விட மாட்டேன். தேவனை தொழுது கொள்ள எருசலேமுக்கு வராத யாவர் மேலும் மழை வராது. நான் என்னைக்கும் சபை கூடுதலை விட மாட்டேன். என்னை பரிசுத்தமாக்கும்படிக்கு ஓய்வு நாளை வச்சிருக்கீங்க அல்லவா? எனக்கு கற்றுத்தருகிற அந்த வசனத்துக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன், ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து நான் கடந்து போவேன்ப்பா, என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்லலாமா? எல்லாரும் கண்களை மூடி இருக்க சாம்சன் ஜெபிப்பார். துதிக்கிற ஆண்டவரே, மை சோத்திரிக்கிற ராஜா, மகிமைப்படுத்துகிறோம், மை சோத்திரிக்கிறோம், சோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். மகா பரிசுத்தமுள்ள அன்பின் ஆண்டவரே, கிருபையாய் கொண்டு ஆசீர்வதிக்கப்பட்ட இறைவேளைக்காய் நன்றி இருந்ததையத்தோடு துதிக்கிற ராஜா, மை சோத்திரிக்கிறோம். திருப்பாத்தமத்த சேன தாப்பனே, இந்த நாள் ஆண்டவரே எங்களை அழைத்து வந்த தேவன் எங்களோடு பேசி நம்முடைய எல்லா வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீதிமான்கள் தலைப்பிடிக்கிற எங்களோடு பேசி கொண்டு வருகிற எல்லா வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீதிமான்கள் ஆவிகளிடத்திலும் புறநாக்கப்பட்ட ஆண்டவரே சோத்திரப்பா, ஆண்டவரே சோத்திரம். தேவசத்திரம் வந்து சேர்ந்து சொல்லப்பட்டிருக்கிறபடி தகப்பனே மை சோத்திரிக்கிறப்பா, அவர்கள் ஆண்டவரே பூரண ஆக்கப்பட்டவர்களாய் ஆண்டவரே பேர் எழுதப்பட்டிருக்குதான் அந்த சபையிலே கடந்து வந்து சேர்ந்தார்களே. பூமியில வாழ்கிற நாங்களும் ஆண்டவரே பூரணத்தை நோக்கி கடந்து போக வேண்டும் என்று வாஞ்சிக்கிற தேவன் எங்களோடு ஆண்டவரே எப்படியெல்லாம் நாங்கள் பூரணம் அடைய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் எங்களோடு ஆண்டவரே சோத்திரப்பா தாசனை மறைத்து எங்களோடு பேசி வருகிற எல்லா வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்தினோம். இதனால் ஆண்டவரே மை சோத்திரிக்கிற பரிசுத்த ஓய்வு நாளை குறித்து எங்களோடு பேசியிருக்கிறேன் என்று சொல்லி நான் அவர்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர் என்றவர்கள் அறிந்து என்னை விசுவாசிக்கும்படியாய் என்னுடைய பரிசுத்த ஓய்வு நாளை அவர்கள் கொடுத்தேன் என்று சொல்லி ஆண்டவரே மை சோத்திர இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த ஓய்வு நாளை கொடுத்த தேவன் இதற்காக நாளை கொடுத்தீர் என்று சொல்லி எங்களோடு பேசி நன்றி செலுத்துறப்பா. மக்கோடா கூடி நன்றி சோத்திர தகப்பனே. அந்த பரிசுத்த ஓய்வு நாளை ஆண்டவரே சோத்திரப்பா, ஒரு நாளும் நாங்கள் அசட்டை பண்ணாதபடி, அந்த ஓய்வு நாளை ஆண்டவரே நாங்கள் உதாசீனப்படுத்தாதபடி, அந்த ஓய்வு நாளை ஆண்டவரே மகிமையுள்ள நாள் என்றும் ஆண்டவரே மனமகிழ்ச்சி நாள் என்று நாங்கள் மகிமையாக எண்ணத்தக்கதான கிருபைகளை கத்த தரும்படியா இந்த இரவில் நம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே சோத்திரப்பா, அந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே நாங்கள் கடந்து வரும்போது ஆண்டவரே நீர் நம்முடைய வழிகளை எங்களுக்கு போதிக்கிற தேவனா இருக்கிறபடியா நன்றி செலுத்துகிறோம். அனந்த நாணமானது ஆண்டவரே சபையின் மூலமாய் வெளிப்படுகிறதா இருக்கிறபடி நான் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே மை சோத்திரிக்கிறப்பா, மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே இந்த நாளிலே ஆண்டவரே சோத்திர எப்படியெல்லாம் ஆண்டவரே இந்த ஓய்வு நாளை ஆண்டவரே நாங்கள் ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லி எங்களோடு பேசின எல்லா கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே ஆபிரகாமை குறித்து எங்களோடு திட்டம் தெளிவாய் பேசினீரே. தகப்பனே மை சோத்திரிக்கிறப்பா, ஆபிரகாம் ஆண்டவரே அவன் தொழுது கொண்ட ஒரு மனிதன், ஆனாலும் கர்த்தாவே சோத்திரம் அந்த இடத்தை விட்டு கடந்து போகும்போது அநேக காரியங்களில் அவன் அகப்பட்டான்னு சொல்லி பார்க்கிறவன். பஞ்சம் வந்தது ஆண்டவரை பொய் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. தகப்பனே மை சோத்திரிக்க ராஜா, அப்படி ஆண்டவரை அவன் பயப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. எகிப்தியரோடு ஐக்கியப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. மீண்டும் ஆண்டவரை அந்த காரியத்தில் விடுபட்டு மீண்டும் அதே இடத்தில் வந்து அவன் தொழுது கொண்ட போது கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து உயர்த்தினீர் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோமே. தகப்பனே இந்த இரவில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு நாளும் ஆண்டவரே நாங்கள் ஓய்வு நாளை சபை கூடுதலை விட்டு விடாதபடி ஆண்டவரே நாளானது எப்படி சமீபத்து வருகிறதை பார்க்கிறபடியா ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்ல கடவுள் சொல்லப்பட்டிருக்கிறபடி தகப்பனே இந்த கடைசி நாட்கள் நின்று கொண்டிருக்கிறோம். தகப்பனே ஒரு நாளும் ஆண்டவரே சோத்திரப்பா, ஒருவரும் இந்த ஓய்வு நாளை அசட்டை பண்ணாதபடி கர்த்தர் தந்த நாளை நாங்கள் மகிமையுள்ள நாள் என்று, மகிழ்ச்சி நாள் என்று, ஆண்டவரை மனமகிழ்ச்சி நாள் என்று எண்ணத்தக்கதான கிருபை தரும்படியா செபிக்கிறப்பா. தாவீதை குறித்து பார்க்கிறோமே. தகப்பனே கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்ன போது நான் மகிழ்ச்சியாயிருந்தேன் சொல்லி இருக்கிறானே. அப்படிப்பட்டதான ஒரு மகிழ்ச்சி ஆண்டவரே எங்கள் சபையார் ஒவ்வொருக்குள்ளும் பற்றி பிடிக்கத்தக்கதாக கத்த உதவி செய்ய முடியாது செபிக்கிறப்பா. சபையின் காரியங்களே, ஓய்வு நாளுக்கிற காரியங்கள், தொழுது கொள்ளுகிற காரியங்களிலே, நம்மை ஆராதிக்கிற காரியங்களே நாங்கள் உண்மை உத்தமாக இருந்த நாமத்தை மகிமைப்படுத்த கத்த உதவி செய்ய முடியாது செபிக்கிறப்பா. தகப்பனே மை சோத்திரிக்கிற மகிமைப்படுத்துகிற கேட்ட ஒவ்வொரு வசதியின்படி கத்தரைங்களை நடத்தும்படியாக செபிக்கிறப்பா. அப்படி இருக்க சகோதரர், நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவனை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்ற தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை சொல்லியிருக்கிறீங்களே. தகப்பனே இந்த இரவலில ஆண்டவரே நாங்கள் முற்றிலுமாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம், ஜீவபலியாய் பலிபீடத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறோம். கர்த்தர் எங்களை நடத்துவீராக. நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. அந்த பூரணாக்கப்பட்ட நிலைக்குள்ளாய் நாங்கள் கடந்து போகத்தக்கதாய் உதவி செய்ய முடியாது செபிக்கிறப்பா. கிருபையுள்ள கரங்களாய் தாழ்த்து அர்ப்பணிக்கிறேன். சகல துதிகன மகிமை புகழ்ச்சி அனைத்து வெகு ஜாக்கிரதை செலுத்துகிறேன். மேற்படிச்சரமான இயேசு நாம் செபிக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் அந்யோன்யமும் ஆறுதலும் சமாதானமும் இன்றும் என்றும் நம்மனைவரோடும் உலகிலுள்ள சகல பரிசுத்தங்களோடு காப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.